அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இன்னைக்கு நம்ம ஒரு நாவல் கதையை பார்க்க போகிறோங்க. திருமதி அகிலா கோவிந்த் அவர்கள் எழுதிய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். கதையின் பெயர் இனியவளே. இந்த கதையை நம்ம பாகங்களாக பார்க்கலாம். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நட்ட நடு ஆற்றுல விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு நிலைமை தான் கவிதாவுக்கும் ஏற்பட்டுச்சு. திடீர்னு ஒரே நாளில் ஒரே கணத்தில் பெட்டியும் கையுமா நடு தெருவுக்கே வந்துட்டா. அவன் நினச்சி கூட பார்த்ததில்லை இப்படி ஒரு அபாயம் புயல் மாதிரி தன்னை தாக்கோன்னு. தன்னோட பொல்லாத சுய கௌரவம் பீறிட்டு கிளம்போன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. ஆச்சு, வீராப்பா பேசி வீராப்பா கிளம்பியும் வந்தாச்சு. ஆனால் இனி என்ன பண்ணுறது? நடு தெருவில் பெட்டியும் கையுமா அழகான 20 வயசு இளம் பெண் நிற்கிறான்னா அது எவ்வளோ வேதனையான, எவ்வளோ கேலிக்குரிய விஷயம். எத்தனை பார்வைகள் அவளை தொலைச்செடுக்கும், எத்தனை முகங்கள் பிச்சை போடாத குறையா அவளை பரிதாபமாக பார்த்துச்சு. அவ்வளோ கேவலமாவா நான் போயிட்டேன் அப்படின்னு துடிச்சா கவிதா. ஒரு கணம் இதுக்கு பதிலாக நாக்கு பிடுங்கிட்டு சாகலாம் அப்படின்னு கூட நினச்சா. ஆனால் அதுக்கும் வழி இல்லை, தேவையான தைரியமும் இல்லை. கோபந்தான் வந்துச்சு. திடீர்னு தன்னை இப்படி நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தின அந்த அனாதை ஆசிரமத்தோட தலைவி ரங்கமணி அம்மால உதடு துடிக்க நினச்சிக்கிட்டா. அன்றைக்கி ஹாஸ்டல் ரூமில் வழக்கம் போல் எழுந்து சுறுசுறுப்பாக காலை வேலைகள் எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்த அந்த வேலைக்காரமாக, மேடம் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். அங்கே போகும்போது கூட அவளுக்கு விஷயம் இவ்வளோ அபாயமானதாக இருக்கும்னு கொஞ்சம் கூட தோணலை. உட்கார கவிதா, உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். ரங்கமணி அம்மா பீடிக்கையோடு இழுத்தப்போ கூட கவிதா இந்த விஷயத்த உணராமல் இருந்தா. சொல்லுங்கம்மா அப்படின்னு புன்சிரிப்போடு கேட்டா. கவிதா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, அதை எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. அந்த மேடம் தயங்கியதை பார்த்ததும் கவிதாவுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்கிட்ட தயக்கமா? நான் என்ன புது ஆளா உங்களுக்கு? தாராளமாக சொல்லுங்களேம்மா, நான் உங்களோட மக மாதிரி தானே. கவிதா தன்னோட பற்கள் எல்லாத்தையும் காட்டி வெகுலியாக சிரித்தபடி சொன்னப்ப ரங்கமணி அம்மாவில் இன்னும் சங்கடப்படுத்துச்சு. தயங்கி பேச்ச ஆரம்பித்தா. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி விஷயத்த சொன்னான். ஆனால் அந்த விஷயத்தை கேட்டதும் கவிதாவுக்கு ஒரு கணம் தலையே சுத்திடுச்சு. விஷயம் இதுதான். ரங்கமணி அம்மா நடத்திட்டு வர அனாதை மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்து வந்தவ தான் கவிதா. இவளுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ரங்கமணி அம்மாலும் அங்கே இருக்க வார்டன்களும் தான் அவளுக்கு சகலமும். அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாம். அதோட அங்கே அவளை போல் இருக்கிற அனாதைகளும் ஆதரவற்றோரும் தான் துணை. இப்படி இவங்க தான் தன்னுடைய குடும்பம், இவங்க தான் தன்னோட வாழ்க்கைன்னு அவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் முகம் தெரியாத தன்னை இப்படி அனாதை ஆசிரமத்தில் விட்டு போன தன்னோட அப்பா அம்மாவை நினச்சி கூட அவள் வருத்தப்படாமல் வாழ்க்கையை தொடங்கினான். எதுவுமே தெரியாத சின்ன பெண்ணாக வந்த அவளுக்கு பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்பு, டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவளை ஒரு உலகறிஞ்ச ஒருத்தையாக உருவாக்கினதே இந்த கருணை இல்லம்தான். இப்போது கவிதா படித்து முடிச்சிட்டா. இனி வேலை தேடுறது தான் பாக்கி. உற்சாகமாக சர்டிஃபிகேட்டுகள் அடங்கிய ஃபைலோட அவள் வேலை தேடுற போது அவளை இறங்கினப்போ தான் எவ்வளோ மகா சமுத்திரத்தில் குதிச்சு லட்ச மக்கள் கூட சேர்ந்து நீச்சல் அடிக்க வந்திருக்கோன்றதே அவளுக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் கவிதா மனம் தளரலை. துணிச்சலாக வேலை தேடுற படலத்தை தொடங்கினா. அவள் தொடங்கின 3 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த விடுதி மேடம் இப்படி அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான்னு அவள் கொஞ்சமும் யோசிக்கல. எனக்கு சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை கவிதா, நான் சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா நம்ம விடுதியோட பொருளாதார நிலையும் அப்படி தானே இருக்குது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையம்மா, கவிதா பேந்த முழிச்சிக்கிட்டே சொன்னான். ரங்கமணி அம்மா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு விஷயத்தை கொட்டினான். இதோ பாரு கவிதா, அனாதை சிறுமியாக வந்த உன்னை படிக்க வச்சு பட்டமும் வாங்கி கொடுத்தாச்சு. இனி இந்த சமூகத்தில் உன் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு உன்னை வளர்த்தும் விட்டுட்டோம். இந்த அனாதை காப்பகத்தில் நாளுக்கு நாள் புது பச்சை குழந்தைங்களோட வரவு அதிகமாகிட்டே இருக்குது. இந்த விடுதியை பராமரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, துணிமணி எல்லாத்தையும் ஏற்பாடு செய்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் சொல்லுங்கம்மா, குரலுடைய கஷாயத்தை குடிக்கிறவ மாதிரி கவிதா கேட்டா. உன்னை போன்றவங்க
உங்கள் தேவைகளை நீங்களே கவனிச்சுக்கிட்டு ஒதுங்கி நின்னா விடுதியை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரங்கமணி அம்மா மேலும் தயங்கினப்ப கவிதாவுக்கு எரிச்சல் ஏற்படுத்தி இருக்க வேணும். விஷயத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சா என்னவா இவங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால் அவளே கேட்க ஆரம்பித்தா. அதாவது இப்போ நான் விடுதியை விட்டு வெளியேறி தனியாக என்னோடய சொந்த காலில் நிற்கணும், என் தேவைகளை கவனிச்சுக்கணும், அப்படி தானேம்மா? அப்படி கேட்கும்போதே கவிதாவுக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அதை கவனிச்சுட்டு ரங்கமணி அம்மாலும் சங்கடமாக தலையசைச்சா. ஆனால் அவசரம் இல்லை கவிதா, நீ நிதானமாக ஒரு வேலையை தேடிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வழியை அமைச்சிக்கிட்ட பிறகு கூட நீ இங்கேருந்து போனால் போதும். அது வரைக்கும் உனக்கு இங்கே இருக்க அனுமதி இருக்குது. அதுக்கு பிறகு ரங்கமணி அம்மாள் விடுதி பராமரிப்பு பற்றி, விடுதிக்கு வர நன்கொடைகள் குறைஞ்சதை பற்றியும் எதிர்நோக்கும் சிரமங்களை பற்றியும் என்னென்னமோ சொன்னா. ஆனால் அது எதுவுமே கவிதாவோட மண்டையில் ஏறலை. அவளோட பொல்லா சுய கௌரவமும் தன்மானமும் விழிச்சுக்குச்சின்னு தான் சொல்லணும். இவ்வளோ சொல்லிட்ட பின்னாடி இனியும் இவங்களுக்கு பாரமாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி அவளை பிடிச்சு ஆட்டுச்சு. 2 நாள் ஒன்றுமே ஓடலை அவளுக்கு. உட்காந்து விடிய விடிய யோசிச்சா. தன்னை பற்றி, இனி தான் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றியும் விதவிதமாக கற்பனை செஞ்சு பார்த்தா. கற்பனை அவளுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. கற்பனையில் அவள் பெட்டியும் கையுமா விடுதியை விட்டு வெளியேறா, வேலை தேடுறா. உடனே ஒரு பெரிய கம்பெனியில் வேலையும் கை நிறைய சம்பளமும். அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கிட்டு போய் ரங்கமணி அம்மாள் கிட்ட மேஜை முன்னாடி கொட்டுறா. விடுதிக்கான தன்னோட நன்கொடையா இதை வச்சுக்கோங்க அப்படின்னு ரங்கமணி அம்மாவை திகைக்க வைக்கிறா. கற்பனை நல்லா தான் இருந்துச்சு. கவிதாவுக்கு அதுவே ஒரு பெரிய தைரியத்தையும் கொடுத்துச்சு. ஆனால் அதனோட விளைவு தன்மானம் சுய கௌரவம் எல்லாமே பெருசு தான். 3 நாளில் பெட்டியும் கையுமா யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டா. சின்ன துண்டு சீட் ஒன்றில் சீக்கிரம் வேலையை ஒன்றை தேடிக்கிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு ரங்கமணி அம்மாள் பார்வைக்கு மட்டும் படுற மாதிரி எழுதி வச்சுட்டு வீராப்போட கிளம்பிட்டா. ஆனால் வெளியே வந்த உலகத்தை பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சது தான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்கோன்னு. ஏன்னா விடுதியிலிருந்து வெளியேறியதும் கவிதா நேராக பழைய கல்லூரி தோழி வீட்டுக்கு போனா. முகம் மலர வரவேற்று தன்னோட தங்க வச்சுக்கிட்டா தோழி. இவ்வளவுதான விஷயம், நீ எடுத்த முடிவு சரிதான், இதே உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, தாராளமாக தங்கி நீ விரும்புகிற வேலையை தேடிக்கோ, சரிதானே அப்படின்னு உற்சாகமாக பேசினப்போ தன் தோழியை நினச்சி உள்ளும் குளிர்ந்து தான் போனா கவிதா. ஆனால் 2 நாளில் தோழியோட வீட்டில் பேசின கிசுகிசுப்பு பேச்சு அவள் காதுக்கு கேட்டதும் துடி துடிச்சு போனான். ஏண்டி, அவளுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு? கண்ட அனாத கழுதைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே தங்க வச்சிருக்க, இது என்ன சத்திரமா அப்படின்னு தோழியோட அம்மா வாய் கூசாமல் பேசினதும் கவிதா மனசு உடஞ்சி தான் போச்சு. திரும்பவும் அந்த பொல்லாத சுய கௌரவமும் வீராப்பும் அவளுக்குள்ளே விழிச்சிக்கிச்சு. மறுபடியும் பெட்டியை தூக்கினா. தோழிக்கிட்ட கூட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பினா. அன்னைக்கு முழுசும் கொதிச்ச மனசோட உதடுகள் துடிக்க கோபத்தில் முழு வீச்சா வேலையை தேடுற படலத்தை இறங்கினா. எப்படியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரே வெறியோட கம்பெனியாக ஏறி இறங்கினா. சில இடங்களில் தன்னோட நிலைமையை சொல்லி மனமுருக வேண்டியும் பார்த்தா. அவளை யாரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஒரு பொருட்டாக மதிச்சு கூட அவள் சர்டிஃபிகேட்டுக்களை கூட யாரும் வாங்கி பார்க்கல. பிச்சைக்காரியை விரட்டுறது போல தான் விரட்டினாங்க. கவிதா ரொம்ப நொந்து போனான். சோரில் அடித்த பந்து மாதிரி அவள் அத்தனை முயற்சிகளும் பூஜ்யமாக வந்து அவகிட்டே திரும்பி வந்தது. வேற வழி அப்படின்னு யோசிச்சா. ஏதோ நட்டு நடு ஆற்றுல விட்ட மாதிரி நடு வீதியில் பிளாட்ஃபார்ம் ஓரமாக இருந்த பெஞ்சில் சோர்வாக கவிதா பெட்டியும் கையுமா உட்கார்ந்தா. அவளோட செவந்த முகம் இன்னும் செவந்து போச்சு. பாரத மாதாவோட சுதந்திர பூமியில் தனக்கு இப்படி ஒரு நிலைமையா, இப்படி ஒரு அவமானமா? எல்லா வழிகளும் அடிச்சிட்ட மாதிரிலாம் இருக்கு. இனிமே என்ன பண்ணுறது? நேரம் வேற ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பொழுதும் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. பேசாமல் திரும்ப அநாத ஆசிரமத்துக்கே போயிடலாமா? ரங்கமணி அம்மாள் கிட்ட காலில் விழுந்து தான் தோத்து போயிட்டதா ஒப்புக்கலாமா அப்படின்னு கவிதா என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சா. அதே நேரம் நானாவது திரும்ப போய் அவங்களுக்கு பாரமாக இருக்கிறதாவது
அதை விட எங்கேயாவது விழுந்து செத்துடலாம் அப்படின்னு அவளோட வீராப்பி எண்ணம் அவளை திணறடிச்சுது. கவிதா யோசிச்சா, குழம்பினா. கடைசியில் ஒரு முடிவுக்கும் வந்தா. பெட்டியும் கையுமா கடற்கரை சாலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அவள் அப்படி முடிவு எடுத்து பெட்டியோட 2 அடி தான் நடந்திருப்பா. நான் இருக்கேனே, என்னை மறந்துட்டியாடி குழந்த அப்படின்னு அவளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல் அசிரீரி மாதிரி ஒலிச்சுது. திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தா கவிதா. குரலுக்கு சொந்தக்காரியான அந்த போலி மாமி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தா. போலி மாமியை பார்த்ததும் தான் கவிதாவுக்கு உயிரே வந்துச்சு. அவளோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அடடா, யார் யாரையோ நினச்சோமே, போலி மாமியை மறந்துட்டோமே அப்படின்னு உள்ளூர வருந்தினா. போலி மாமி உரிமையாக அவகிட்ட போய் அவள் கையை பிடிச்சி வாஞ்சியா தன்னோட சேர்த்து அணைச்சிக்கிட்டா. அவன் அணைக்கும் பொழுது கவிதாவுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. அம்மா, நல்ல சமயத்தில் வந்தீங்க. நான் ரொம்பவும் தவிச்சு போயிட்டேன். அப்படியே சின்ன குழந்தை போல் மாமிக்கிட்ட ஒட்டிக்கிட்டா. மாமிக்கிட்ட தேம்பி தேம்பி எழுதா. மாமியோ எல்லாம் புரிஞ்சவ மாதிரி அவகிட்ட ஒன்றுமே கேட்கல. தன் மேலே முகத்தை பதிச்சு அழறவளோட தலையை ஆதரவாக வருடி விட்டா. நான் இருக்கேனே, எதுக்கும் கவலைப்படாதிரி குழந்த அப்படின்னு தைரியம் கொடுத்தா. வாஞ்சையோட அவளை அணைச்சபடியே, சரி சரி நேரமாயிடுச்சு, எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பேசலாமா அப்படின்னு உரிமையாக அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட சொன்னான். கவிதாவும் மாமியோட அன்பில் நெகிழ்ந்தபடி அவளை பின்தொடர்ந்து போனான். அவளுக்கு போலி மாமி நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே பரிச்சயமான ஒரு அன்பு தெய்வம்னு சொல்லணும். கருணை கடல் போல எப்போவுமே அன்பொழுக பேசுவா. சிரிப்பும் ஸ்நேகமும் எப்போவும் அவன் முகத்தில் தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். மாமிக்கு போலி மாமின்னு பேர் வச்சதே தனி கதை தான். கையில் பெரிய தூக்குச்சட்டி ஒன்று எடுத்துக்கிட்டு வெயிலுக்கு சேலை தலைப்பை இழுத்து போர்த்திக்கிட்டு விடு விடு விடுன்னு காலையிலேயே போலி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவா. போலி மாமியை அந்த ஊரில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. மாமி போலி போடும் அழகே தனி அழகு தான். மைதா மாவில் அளவான சர்க்கரை சேர்த்து தேங்காய் பூ துருவலோட நெய் வாசனம் வீச சின்ன சின்னதாக போலி தயாரிப்பா. போலியை எடுத்து வாயில் வச்சாலே போதும், எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது, அவ்வளோ ருசி. மாமி அப்படி சுட சுட தயாரித்த போலியோட காலையில் வியாபாரத்துக்கு கிளம்பிடுவா. மாமியை பற்றி கதை கதையாக சொல்லுவாங்க. மாமிக்கு 3-4 பசங்க நல்ல நிலையில் நல்ல வேலையில் இருந்தோம். வயசு காலத்தில் மாமிக்கு உதவாமல் மாமியை பாரமாக நினச்சிருக்காங்களாம். தன் கையே தன் உதவின்னு வெறியோட மாமி தனியாக வந்து போலி வியாபாரத்தை தொடங்கி யார் தயவும் எதிர்பார்க்காம காலத்தை ஓட்டுறத பெருமையாக பேசுகிறத கவிதாவும் கேட்டிருக்கா. அதோடு மாமிக்கு இறக்க குணமும் ஜாஸ்தி. பேருக்கு தான் வியாபாரமே தவிர வழக்கமான வாடிக்கையான வீடுகளுக்கு போலியை கொடுத்துட்டா மீதி இருக்கிற போலிகள் எல்லாம் தெருவில் விளையாடுற சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது மாமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை. மாமியை தெருவில் பார்த்ததும் குழந்தைங்க எல்லாரும் போலி மாமின்னு கத்திக்கிட்டே ஆர்வமாக அவகிட்ட வருவாங்க. அந்த பிஞ்சு மலர்களை பார்த்ததும் மாமிக்கும் குஷி அதிகமாகிடும். செல்லமான அதட்டலோட குழந்தைங்களை வரிசைப்படுத்தி போலிகள் எல்லாத்தையும் பிச்சு அந்த குழந்தைங்களுக்கே கொடுத்துருவா. அந்த பிஞ்சு கைகள் அதை வாங்கி அந்த போலிகளை அசை போட்டு சுவைக்கிறத கண் குளிர பாப்பா மாமி. அதில் அவளுக்கு அலாதி சுகம். கவிதாவுக்கு மாமியார் அறிமுகப்படுத்தினதும் அப்படி தான். அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல்ல அவங்களோட அனாதை இல்லத்தில் தினம் சட்டி நிறைய போலிகளோட மாமி ஆஜராகிடுவா. ஒரு குழந்தை விடாமல் எல்லா குழந்தைகளையும் தேடி தேடி பிரித்து போலிகளை கொடுப்பா. ரங்கமணி அம்மா எவ்வளோ வற்புறுத்தினாலும் பணம் கொஞ்சமும் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பிடுவா. ஏதோ குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சது, தயவு செய்து வற்புறுத்தாதீங்க அப்படின்னு மாமி நிறைய முறை சொல்கிறத கவிதாவே கேட்டிருக்கா. அப்படி போலியில் ஆரம்பித்த ஸ்நேகம்தான் கவிதாவுக்கும் மாமிக்கும். அது அவங்களுக்குள்ள அதிகப்படியான நெருக்கத்தையே ஏற்படுத்தி இருந்துச்சு. கவிதா வளர வளர மாமி மேலே தனி பிரியமும் வளர ஆரம்பிச்சுது. மாமிக்கும் கவிதாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஊர்கதை உலக கதைன்னு தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் மாமி சொல்ல அதை கவிதா வாய்ப்பில்லக கேட்பா. அனாதை இல்லத்தில் தினமும் நடக்கிற நிகழ்ச்சியாகவும் இது மாறி போச்சு. அந்த மாமி தான்
இப்போ சரியான நேரத்தில் இப்படி யாரும் இல்லாமல் அனாதையாக தவிச்சிட்டு இருந்த கவிதாவுக்கு திரும்பவும் அடைக்கலம் கொடுத்து தன்னோட தங்க வைக்க அழைச்சிட்டு போகிறா. மறுப்பு எதுவும் சொல்லாமல் கவிதாவும் நடந்தா. மாமியோட வீடு சின்னதாக இருந்தாலும் சுத்தமாக தொடச்சி வச்ச அழகோடு இருந்துச்சு. மாமி தயாராக வச்சுருந்த ராத்திரி உணவை வாஞ்சையோடு பரிமாறி எல்லாத்தையும் காலையில் பேசிக்கலாம் குழந்தை, நீ இப்போ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு கவிதாவை தூங்கவும் வச்சா. மறுநாள் கவிதாவோட கதையை கேட்ட மாமி முதல் வேலையாக கவிதாவுக்கு தனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை வாங்கி தர்றதா சொல்லி அவளை கூட்டிகிட்டு போனான். கவிதாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மாமிக்கு வேலை வாங்கி தர அளவுக்கு செல்வாக்கு இருக்கான்னு வியந்து போனான். மாமி கவிதாவை ரிசப்ஷன்லேயே உட்கார வச்சுட்டு முதலாளியே பார்க்க போனான். அரை மணி நேரத்தில் சிரித்த முகத்தோடு வெளியே வந்த மாமி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு குழந்தை, மாதம் 3000 ரூபா சம்பளம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டினப்போ கவிதா அசந்து தான் போனான். மறுநாளே அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்கும் சேர்ந்துட்டா கவிதா. நகரோட பிரதான சாலையில் அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. பார்க்குறவங்க கிட்டெல்லாம் அன்பொழுக பழகிற கவிதாவுக்கு அந்த வேலையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஆஃபீஸ் சூப்பர்வைசர் அவளோட வேலையை பற்றி விலாவறியாக சொல்லிட்டு போனதும் கவனமாக வேலையில் ஈடுபட ஆரம்பித்தா. அப்போ தான் எதிர் சீட்லேருந்து ஹாய் கவிதா அப்படின்னு கம்பீரமாக ஒரு ஆண் குரல் கேட்டுச்சு. திடுக்கிட்டு போனா. குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தா மீசையை முறுக்கினபடி குறும்பு சிரிப்போடு நின்றுட்டு இருந்தா ஒரு இளைஞன். டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் வர மாதிரி அத்தனை பற்களையும் காட்டிக்கிட்டு ரோமியோ மாதிரி பார்த்தவன் தான் பக்கத்து சீட்டு கிளர்க்கு. இப்படி ஒரு பேரழகிய இப்போ தான் பார்க்குறேன், ஆஹா என்ன ஒரு அழகு. சப்பு கொட்டாத குறையா அவன் பேச அதில் கொஞ்சமும் ஆர்வம் இல்லாமல் முகத்தை திருப்பிக்கிட்டா கவிதா. அவளுக்கு இது போல் ஜொல்லு விடுற கூட்டங்களை பார்த்தாலே அலர்ஜி தான். தினம் தினம் தெருமுக்கில், பஸ் ஸ்டாப்பில், பஸ் இடிசல்கள்னு எத்தனை ஜுவல்லர்களை அவள் பார்த்துட்டு தானே வரா. போதா குறைக்கு இங்கே ஆஃபீஸ்லேயுமா? கவிதா அவனை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் தன் வேலையை கவனிக்க தொடங்கினான். அந்த இளைஞனும் விடாமல் கவிதா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான். செம்மையாக அசடு வழிஞ்சான். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவளை எரிச்சல் படுத்தினான். கவிதா நினச்சிக்கிட்டா, இன்னும் அவள் இந்த ஆஃபீஸில் எம்டியை பார்க்கவே இல்லை. பார்த்ததும் முதல் வேலையாக இந்த பக்கத்து சீட் ரோமியோட தொல்லை தாங்கலை அப்படின்னு அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் மனசுக்குள்ளே முடிவு எடுத்துக்கிட்டா கவிதா. அன்னைக்கு சாயந்தரம் 3 மணி அளவில் எம்டி ரூம்லேருந்து அவளுக்கு அழைப்பு வந்துச்சு. ஆர்வமாக எழுந்தவ பயம் கலந்த படபடப்போட எம்டி ரூமுக்குள்ளே கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சவ அப்படியே அதிர்ந்து போய் எம்டி சீட்டில் இருக்கிற முதலாளியை பார்த்ததும் அதிர்ந்து போனான். காரணம், அந்த எம்டி சீட்டில் உட்காந்துட்டு இருந்தது இவ்வளோ நேரம் தன் பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு தன் கழுத்தறுத்த அதே குறும்புக்காரன்தான். அதே குறும்பு சிரிப்போடு தான் அவளை வரவேற்றான். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய நாவல் கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.